அஸ்வஸ்ம சம்பந்தமான தகவல்கள் நாளுக்கு நாள் இணையதளங்களில் வெளிவந்துள்ளன. அந்த வகையில் நான் இப்போது அஸ்வஸ்ம சம்பந்தமாக 2 தகவல்களை சொல்ல போகிறேன். அதுவும் மிக முக்கியமான தகவல். அரசாங்கம் வெளியிட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவு சம்பந்தமான வர்த்தமானி வெளியாகிக்குது. இலங்கையின் ஜனநாயக சோசலிச குடியரசின் சிறப்பு பிரிவு 1 வர்த்தமானி கொடுப்பனவு சம்பந்தமான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது வர்த்தமானி சம்பந்தமான அது சம்பந்தமான ஒரு தகவலை உங்களுக்கு நான் வீடியோ மூலம் தந்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கொடுப்பனவு என்ன மாதிரி இருக்குது, எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறாங்க, எப்படி கொடுக்க போகிறாங்கங்கிறது அதில் வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால், ஒரு குடும்ப உறுப்பினர்கள், அதாவது ஒரு குடும்ப உறுப்பில் 2 பேர் அல்லது 2க்கு குறைவாக ஒரு நபர் இருந்தால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அஸ்வஸ்ம கொடுப்பனை தொகையிலிருந்து பாதி மட்டும்தான் பயனாளிகளுக்கு வந்து சேரும் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுவும் அந்த வர்த்தமானில் குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், இது நீங்கள் ஐயப்பட்ட ஒரு விடயம்தான் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்று சொன்னால், அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளின் பிள்ளைகளுக்கு, அதாவது பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ரூபாய் 10,000 வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கான். அது சம்பந்தமான பத்திரிகை தகவலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இணைத்திருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதுபோல தான் அஸ்வஸ்ம கொடுப்பனவு இல்லாதவர்களின் பிள்ளைகளுக்கு, அதாவது கல்வி கற்கும் மாணவர்களுக்கு என்ன மாதிரின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் எழும்பிக்கும். அது சம்பந்தமாக என்ன சொன்னால், மலையக பகுதியிலையும் அதாவது வேறு சொன்னால், இந்த மலையக பகுதியில் அதுவும் 300க்கு குறைவான மாணவர்கள், ஒரு பாடசாலையில் 300க்கு குறைவாக ஒரு பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்களுக்கு அந்த கொடுப்பனவு வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் ஆசிரமத்தில் படிக்கிற பிள்ளைகள், மாணவர்கள், அவர்களுக்கும் இது சம்பந்தமான கொடுப்பனவு வழங்க தீர்மானித்திருக்கிறதாகவும் பத்திரிகை வெளியாக இருக்குது. இதுவும் அப்படித்தான். நினைச்சுன்னா 300க்கு குறைவான மாணவர்கள், அந்த பகுதியிலேயே 300 குறைவான மாணவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த அஸ்வஸ்ம கொடுக்கப்படும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நான் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குகிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க, தெரியாமல் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள்.